ஒரு நாள் ஒரு பாம்பு தரையில் ஊர்ந்து செல்லும் போது தரையில் கிடந்த ஒரு வாளின் மீது தவறுதலாக உரசியது. வாளின் கூர்மை அதன் உடலை சிறிது காயப்படுத்தியது. அதை பார்த்த பாம்பு யாரோ என்னை தாக்குகிறார்கள் என்று நினைத்து கோபத்தில் அந்த வாளை கடித்தது. ஆனால் வாளின் கூர்மை அதன் வாயை கிழித்தது. வலி அதிகமாகியதும் அது இன்னும் அதிக கோபப்பட்டு அந்த வாளை சுற்றி இருக்க தொடங்கியது. எதிரியை மூச்சு திணற செய்து கொள்ள நினைத்தது. ஆனால் அது இறுக்கிய அளவுக்கு வாளின் கூர்மை அதன் உடலை மேலும் மேலும் கிழித்தது. இறுதியில் அந்த பாம்பு துண்டு துண்டாகி இறந்தது. அதை கொன்றது அந்த வாள் இல்லை, அதன் கட்டுப்படுத்த முடியாத கோபம்தான். வாழ்க்கையிலும் இதேதான். பல பிரச்சனைகள் சில நேரங்களில் மிகவும் சிறியதாகவும் இருக்கலாம். ஆனால் நம்முடைய அதிகமான எதிர்வினை உணர்ச்சி தான் அதை பேரழிவாக மாற்றுகிறது. மற்றவர்களை மன்னிப்பது பெரிய விஷயமில்லை, ஆனால் நம்முடைய கோபத்தை கட்டுப்படுத்துவதுதான் உண்மையான சக்தி. பாம்பை கொன்றது வாள் அல்ல, அதன் கோபம்தான்.